Hi friends, வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நான் தான் ஸ்ரீலங்கன் பிளாகர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 25th of December 2020 கிறிஸ்மஸ் டே தான் ஃப்ரெண்ட்ஸ். சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் டைம் 9:30 ஆகுது. அண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில வேளையில் இந்த கோப்ரோவில் வந்து சவுண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். பிகாஸ் அந்த கேசிங்கை மாற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃப்ரேமை. ஸோ இந்த பழைய ஃப்ரேம் உடஞ்சிருச்சு. ஸோ புதுசு ஒன்று போட்டிருக்கேன். பட் இட்ஸ் நாட் த சேம் ஃப்ரேம், இட்ஸ் ஷட்டர் ஷூட். ஸோ அதனால் கொஞ்சம் சவுண்ட் குறவாக இருக்கலாம். நான் வந்து வீலுக்குள்ளே தான் நின்றுட்டு இருக்கிறேன். எனக்கு காலையிலே வந்தேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு கிறிஸ்மஸ் டேக்கு. பட் ஆக்சுவலி எல்லாமே க்ளோஸ்டு தான். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்குது. ஆக்சுவலி மெயின் எஸ்கிரோல் ஸ்ட்ரீட் முன்னுக்கு போய்கிட்டு இருக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா ஷாப்ஸும் க்ளோஸ்டு தான். கிறிஸ்மஸுக்கு திறந்துருக்கலான்னு பார்த்தேன். பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டானுங்க தான். பார்த்தீங்கன்னு சொன்னால் டோட்டலாக ஒரு ஹாலிடே தான் இன்றைக்கி. அண்ட் குளிர் பார்த்தீங்கன்னு சொன்னால் செம்மையாக அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா கையெல்லாமே இப்படி வச்சுக்கிட்டு இருக்க முடியலை. நான் அவ்வளோ தூரத்துக்கு வந்து குளிருது. வாங்க பார்க்கலாம், என்னென்னதை பார்க்கலான்னு தெரியலை. சொன்னால் இதெல்லாமே லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் துளுசுன்னு சொல்லி. அண்டு செம்மையாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்த. உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இப்போ தான் 9:30 ஆகுது. ஸோ அதனால் இன்னும் கடைகள் எதுவுமே பெருசாக துறக்கல. நான் கொஞ்சம் ஏர்லியாக இன்றைக்கி நான் வெளியில் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியும் 10 மணி ஆகும், 10:10. ஸோ அது வரைக்கும் நம்ம பார்ப்போம் என்னென்ன செய்யலாம். இன்றைக்கி லெட்டர் பாக்ஸ் அது இதுன்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே க்ளோஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கஃபே ஒன்று குடிக்கணும்னு ஃபீல் பண்ணுறேன். பட் ஒரு கடையும் காணல, ஒரு பூலாஞ்சேரியும் காணல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் வந்து கேபிட்டல் கிட்ட நின்றுட்டு இருக்கிறேன். ஆக்சுவலி ஒவ்வொரு வருஷமுமே இந்த மாதிரி ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ ஒன்று செஞ்சு வைக்கிறவங்க. அண்ட் வாங்க அதை பார்க்கலாம். இப்போ நான் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அது. அண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை ஒரு சின்ன ஒரு இது ஒன்று வச்சுருக்குறாங்க. அண்டு ஐ திங்க் அதை கேஷியர்ன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் அதுக்குள்ளே ஏற்றினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து அது இப்படி ஒரு ரவுண்டு அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்டு நான் பார்த்ததில்லை இது வரைக்கும் அதை சுற்றி. பட் கிட்ஸ் ஏறும்போது பார்த்துருக்குறேன். அண்ட் நான் சுற்றுறதெல்லாம் பார்த்ததில்லை ஃப்ரெண்ட்ஸ். கேபிட்டலில் தான் அந்த நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீக்கு ஆப்போசிட்லேயே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு சேர்ச் ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வாட்டர் அண்ட் அது வந்து பம்பாகி கூடி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு செம்மையான ஒரு ரிலாக்ஸான ஏரியா தான் ஃப்ரெண்ட்ஸ். முந்தி இப்படி இருக்கல. பட் ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னுக்கு தான் இதெல்லாத்தையுமே செம்மையாக உடச்சி கிடச்சி அழகாக இந்த மாதிரி டிசைன் பண்ணி செஞ்சாங்க. இதே ரோட்டில் லாஸ்ட் மந்த் வந்து நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோட்டலில் தங்கிக்கிட்டு இருந்தேன். அதே நேரம் வீடு இல்லாமல் சொங்கேன்ஸுக்கு அடிச்சுக்கிட்டு, அப்புறம் பேங்க் கார்டு இல்லாமல் பேமெண்ட் பிளாக் ஆகி அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனையோடு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிறிஸ்மஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி மேலே நான் காலையில் நேரத்தோடு எழும்பி கிழிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக வெளியே வந்து, நான் இத்தனை வருஷம் கிறிஸ்மஸ்லேயே வந்து கிறிஸ்மஸ் டேயில் வந்து நான் வந்து ரியலி ஹாப்பியாக இருந்த டேன்னா இன்றைக்கி தான். பிகாஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் எழும்பும்போது நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அண்ட் பிரச்சனைங்க குறைஞ்சிருந்துச்சு. அண்ட் நமக்கு இப்போ இருக்கிற இடம் எல்லாமே ஓகேயாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ரியலி ஹாப்பியாக இருக்குது. அண்டு நானும் செம்மையாக இருக்கிறேன். அண்ட் நாளையிலேருந்து செம்மையான வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் வந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்ட்ரீட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஹோட்டலில் தங்கியிருந்தேன் அந்த 14 days. ஸோ இந்த ஸ்ட்ரீட்டில் தான் நான் ரொம்ப ஒர்க் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அந்த பிரச்சனைகளோட நான் இதில் கூட பிளாக் பண்ணி போட்டிருந்தேன் இந்த ஸ்ட்ரீட்டில் போகும்போது. ஸோ ரொம்ப மெமரிஸ் வந்துக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அண்டு இன்னைக்கு பார்க்கும்போது எப்படி இது நடந்துச்சுன்னு எனக்கே ஒரு இது தான். ஸோ நான் அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருந்துக்கிட்டு இருந்தேன். நான் ஆக்சுவலி ஃபைனலி ஐ காட் அ பிளேஸ் டு ஸ்லீப். அண்ட் பேங்க் கார்டு பிரச்சனையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் பேமெண்ட் சீக்கிரமாகவே ஓகே ஆயிரும். ஸோ வேறு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ இப்போ வேலை இல்லைன்னு சொன்னால் லாக்டவுன் அதுவும் வந்துருச்சுன்னு சொன்னால் ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வெயில் வந்திருக்குது. பட் இருந்தாலும் குளிர் இறங்கவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெயிலாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பார்டர்கிட்ட வந்துட்டோம். இப்போ தான் ட்ராம்லேருந்து இறங்க போகிறேன். அண்ட் ட்ராம்லேருந்து இறங்கி நேரம் நம்ம பிளேஸுக்கு தான் போகிறோம். அண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டுக்கு போனால் 2 வேலைகள் செஞ்சேன். பட் பெருசாக இந்த வேலையை முடியலை எனக்கு. அண்ட் ஒரு சின்ன வேலைகளை செஞ்சுட்டு வந்துட்டேன். அண்டு நீ போய் சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்பயும் வீட்டுக்கு வரணும். அப்படி இல்லை சொன்னால் வேறு ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் வேணும். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நத்திங் டு டூ. வேறு என்ன செய்ய முடியும். இப்போ சாப்பிடுவோம். சாப்பிட்டு அதை முடி அடுத்ததை பார்க்கலாம். வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஹாஸ்டல் ஒன்று செம்மையாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். வெளிநாட்டிலலாம் நமக்கெல்லாம் படிக்க கிடைச்சிச்சுன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் எப்படிப்பட்ட வாழ்க்கை வசதி இருந்துச்சுன்னு சொன்னால்